அதிமுக ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டு வந்தது. பொன்முடி விட்டு 3 அமைச்சர்கள் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அது முக்கியமாக பொன்முடி மேலே மிகப்பெரிய ஒரு இது அஜெண்டா முன் வச்சாங்க. தவறாக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்து மதத்தை பற்றி, சைவம் வைணவத்தை பற்றி தவறாக, பெண்களை பற்றி தவறாக பேசினார் அப்படின்னு. இதுக்கு இப்போ பொன்முடி மட்டும் இல்லை, இதற்கு முன்பே நீங்கள் பல இடத்துல பார்த்துருப்பீங்க, ராசா அவர்கள் மேடையில் பேசும்போதும் குறிப்பாக இந்து மதத்தை தாக்கியே அந்த பேச்சுகள் எல்லாமே இருக்குது. பேச்சுகள் எல்லாமே இருக்குது. மற்ற மதங்களை பற்றி இவர்கள் பேச மாட்டேன்றாங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல. செருப்பு பிஞ்சிரும். பேசணுமா, ஒரு இஸ்லாத்தை பற்றி எதனா பேசணுமே, பாய் மாதிரிலாம் வந்துடுவான், லுங்கி அவுத்துருவான் இவரை. பொதுவாக இந்த இந்து மதம்ங்கிறது இங்கே ஒரு பெரிய ஆர்கனைஸாக இல்லை சார். இங்கே இந்து மதம்னு நாங்கள் தான் அத்தாரிட்டின்னு கொஞ்சம் பேர் அலையிறாங்கல்ல, இவங்க எல்லாமே வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பேசுகிறவங்க தான். அந்த மாதிரிலாம் இங்கே இல்லை. அதால் இவங்க என்ன வேணாலும் பேசுகிறாங்க. நீங்கள் இந்து சார், நீங்கள் மதத்தில் இருக்கிற சில மூட பழக்க வழக்கங்களை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், கொச்சைப்படுத்துங்க, அதை களைவதற்கான முயற்சி பண்ணுங்கள், அதை கிண்டல் கேலி கூட பண்ணுங்கள் சார். ஆனால் நிற்க வச்சு உறவா படுக்க வச்சு உறவா அப்படிங்கிறது இப்படின்றல்ல, அது எவ்வளோ கேவலம். அது இப்போ ஒரு சின்ன பிள்ளைங்க அதை பார்க்குது. வந்து அந்த மேடையிலே பெண்கள் நிறையா இருந்தாங்களே, அதில் வேறு அவருக்கு தந்தை பெரியார் திராவிட கழக மேடையிலேயே பெண்கள்லாம் இருந்தாங்க. பெண்கள்லாம் இருக்கிறாங்க சொல்லட்டுமா அப்படின்னு ஏதோ அவர் வந்து இந்த நடன அழகிகள் இருக்கிற இடத்துல போய் பேசுவாங்கல்ல, ஒரு 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 பார்ட்டிலாம் இப்போ நம்ம அடிக்கடி அந்த அரசியல்வாதிகள் வந்து இந்த திவான்லாம் போட்டு இப்படி சாஞ்சிக்கின்னு ஆட விட்டு அப்படி சரக்க போட்டுக்கின்னு அப்படி பேசினு ஒரு குஜாலாக இருக்கானுல்ல, அந்த மாதிரி அது சீக்வன்ஸ் அவர் நினச்சிட்டார் போல இது. அதால் அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறாரு. அது என்னென்னா, அதை கூட நீங்கள் நல்லா உத்து பாருங்கள். இவருக்கு தெரியல கேட்டேன் அப்படின்னா, அப்புறம் வந்து சைவம்னா படுக்க வச்சு அப்படின்னு பான்னு ஆரம்பிப்பார். அப்புறம் வைணவம்னா நிற்க வச்சு பான்னு சொல்லுவார். அப்போ அதுக்கு அந்த சென்டென்ஸ் ஃபில் பண்ணால் என்ன அர்த்தம்? படுக்க வச்சு நிற்க வச்சு இது என்ன? அது என்ன இவனுங்களாம் என்னத்தை நாகரிகத்தை தான் வளர்ந்தானுவோம் அப்படிங்கிற ஒரு ஏற்கனவே அவர் மேலே பல சர்ச்சைகள் இருந்த ஓசி பஸ்ன்னு சொன்னது சார் பெண்களுக்கு, அந்த அதெல்லாம் ரொம்ப கிண்டல். இவங்களாம் பாண்ட் வித் சில்வர் ஸ்பூனில். நீங்கள் அவர் வந்து பொன்முடி அவர்கள் வந்துங்க இந்த உடையார் ஜமீன் இருந்ததில்ல, அந்த ஜமீன் கடைசி வாரிசு அவர். ஆமாம், கேப்டன் பரகேசர் உடையார் அது இதுன்னு என்ன சொல்கிறாங்கல்ல, அந்த உடையாரின் கடைசி வாரிசு. அவங்க அப்பா அம்மா வாத்தியாருங்க அரண்மனையில். அவங்க வந்து இந்த லீவு நல்ல பட்டாப்பட்டி நிற்கிறதுல அதை சைக்கிளில் வைப்பாங்க. அந்த ஊரில் கேளுங்களேன், அந்த மாதிரி அவங்க ஜமீன் ஃபேமிலியில். அதால் அவர் வந்து ஓசியில் இருக்கிறவங்கள இது காசு இல்லாமல் பஸ்ஸில் போகிறவங்கள பார்த்தா. ஆனால் அதை உடனே கனிமொழி அவர்கள் கண்டிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு உண்மையான விஷயம் தானே அது? அப்படியா? கனிமொழி கண்டித்ததுனால தானே அவரை வந்து கட்சிகளை துணை பொதுச் செயலாளர்லேருந்து தூக்கினாங்க. இப்போ கனிமொழி கண்டித்ததை பற்றி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை, கனிமொழியே கண்டிக்கிற அளவுக்கு இவருடைய பேச்சு இருந்திருக்கு. கனிமொழி அவ்வளோ மோசம்ன்றீங்களா? இல்லை, தவறு செய்தால் கனிமொழி போன்றவர்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க அவங்க திமுககாரங்க. தவறு செய்தால் கனிமொழி போன்றவர்களுக்கெல்லாம் பிடிக்காது, உடனடியாக தட்டி கேட்பார்கள். இதுக்கு முன்னாடி கனிமொழி அவர்கள் எதை தட்டி கேட்டுருக்கிறார்? இளம் விதவைகள் வரேன்னாங்க, தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னாங்க, வந்துதா? அண்ணா யூனிவர்சிட்டி தட்டி கேட்டாங்களா? இல்லை அண்ணா நகரில் ஒரு 10 வயசு சிறுமி தட்டி கேட்டாங்களா? நான் பட் ஒரு லிஸ்ட்டை போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்திலே ஒரு 40-45 பாலியல் குற்றச்சாட்டுகள், பாலியல் புகார்கள் எழுந்திருக்கதா எடப்பாடி கூட வந்து ஒரு விரிவான அறிக்கை சொல்லி எல்லோரும் பேசனையும் போட்டிருந்தாங்க. அதில் எத்தனை இவங்க கண்டித்தாங்க? சரி, அதை விடுங்க. கிருஷ்ணகிரியில் இருக்கிற பெண்கள் ஆந்திரா காவல்துறையால், ஓங்கோலில் ஆந்திராவில் இருக்கிற காவல்துறையால் வந்து கொண்டு போய் பாலியல் துன்புறுத்தல் உள்ளாக்கப்பட்டு குழம்புல போகிற மிளகாத்தூளத்து அங்கே போட்டிருக்கான். வெளிப்படையாக அந்த பெண்கள் சொன்னாங்களா இல்லையா? என்ன பண்ணீங்க? மணிப்பூருக்கு பேசுனாங்க, மணிப்பூரில் மிளகாத்தூள் போட்டால் எரியும், தமிழ்நாட்டில் மிளகாத்தூள் போட்டால் ஜில்லுன்னு இருக்குமா? இப்படி பேசலாமா? பேசினா நாகரிகமாக இருக்குமா? அப்போது இப்போ கனிமொழி அவர்கள் கண்டித்தார்கள், ஃபைன். ஏன்னா படுக்கிறது நிற்கிறது பண்ணுறது போகிறது வருதுன்றதால அது கொச்சைத்தனமாக இருந்தது. கனிமொழியே கேட்டாங்கன்னும் போது, ஏப்பா கனிமொழி மேலே என்ன தான் தமிழ்நாட்டில் பார்வை இருக்குது? எதையுமே அவங்க கேட்க மாட்டாங்க. இவங்க கூட அவங்களும் ஒன்று தான். அவங்களுக்கே ரோசம் வந்து அவங்களுக்கே உணர்வு வந்து கேட்டாங்கன்ற மாதிரி எல்லாரும் பேசுகிறது நான் வன்மையாக கண்டிக்கிறீங்க. ஆமாம் சார், கனிமொழி ஒரு பெண் சார். இப்போ நீங்கள் அந்த கனிமொழி அவர்களுக்கு திமுகவில் இழைக்கப்படுகிற கொடுமை தெரியுமா?
கனிமொழியை மிக கொச்சையாக, இதைவிட கொச்சையாக பேசியவனெல்லாம் இன்னைக்கு திமுக சேர்த்து வைத்திருக்கிறது. அது நான் பேரை சொன்னால் அசிங்கமாக இருக்கும். அவங்க என்ன பேசினான்னா எல்லாருக்கும் தெரியும். அதால தான் அது மேலே ஒரு இறக்கப்பட்டு அக்கா கனிமொழியே பேசிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. கனிமொழி அவர்கள் பேச முடியாத நிலையில் தான் இருக்கிறாங்க. என்னவோ இது கொஞ்சம் அதிகமானதால் அவங்க ஒரு கால் திமுக சொல்லி அவங்க பேசுனாங்களா என்னன்னு தெரியல. அந்த அக்கா அந்த மாதிரிலாம் பேசுகிற ஆள் இல்லை. அப்படி பேசியிருந்தா இதுவரை நடந்த விஷயங்களுக்கு பேசியிருக்கணும்ல. இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு ஆடியோ ஒன்று கேட்டிருப்பீங்க. சவுக்கு சங்கர் விஷயம் தெரியுமான்னு ஒரு சேகர் பாபுவும் ஒருத்தரும் பேசுகிற உரையாடல் கேட்டிங்களா? இது வெளியிட்டது சவுக்கு சங்கர் தான் வெளியிட்டாரு. அவரை காணலன்றாங்களே அந்த எதிர்மொழி பேசினாலையா பேசியவரை காணலன்றாங்க. இல்லை, ஒரு தொலைபேசியில் அவர் பேசுகிற ஒரு மரியாதை குறைவாக ஒரு அமைச்சரிடம் பேசினார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்கள் வந்து. மரியாதை குறைவாக அவர் பேசியது தான் நான் பார்க்கல. பட் அது அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் பொது வழியில். அவர் வந்து கொஞ்சம் ஏறி பேசுகிறாரு. சொல்லுங்கள் நீங்கள் யாருன்னு கேட்கல அவர். ஏன்னா அந்த ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு அந்த முதல் வார்த்தை தொடங்குற போதே என்ன சொல்ல அப்படின்னும் போது அப்புறம் என்ன மாப்பிள்ள எங்கே இருக்க அப்படி தானே அர்த்தம். அது அதில் ரெண்டு பேருமே நெருக்கமானவர்கள் அப்படிங்கிறதுல அந்த உரையாடல். அதில் ஒரு வார்த்தை திருப்பி சொல்கிறாரு, சவுக்கு சங்கர் விஷயத்தை வெளியில் மீடியாவில் சொல்லிடுவேன் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. இது நீங்கள் சேகர் பாபு தான் கேட்கணும். இல்லை, ஏற்கனவே செல்வ பிறந்தகை மேலே தான் ஒரு குற்றச்சாட்டு வந்த மாதிரி தகவல் சொன்னாங்க. அந்த துப்புரவு பணியாளர்கள் வீட்டில் வாங்கின விஷயத்தில். சார் நீங்கள் காங்கிரஸ் திமுக வேறு நினைக்கிறீங்களா? இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் யார் சம்மந்தப்பட்டிருந்தா? காங்கிரஸ் கட்சி பேதம் இல்லாமல் எல்லாரும் இருக்கிறாங்களா? ஆமாம். அதாவது கொள்கையில் எங்களுக்கு முரண்பாடு இருக்கலாம், ஆனால் கொள்ளையில் எங்களுக்கு உடன்பாடுன்னு அந்த காலத்திலேருந்து சொல்லுவாங்க. அதால் பணம்னா காந்தி தானே சார், காந்தி தானே சிரிக்கிறாரு. இன்னும் ஒன்றில் வந்து கோபர் சேஷ் சிரிக்கிறாரா? நம்ம ஊரில் வைக்கிற கரன்சியில் எல்லாம் காந்தி தானே சிரிக்கிறாரு. அதால் இவங்க எல்லாரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருப்பாங்க. அது நேச்சுரலாகவே அப்படி தான். நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, அங்கே போய் பார்த்து எதனா சரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு இருக்குல்ல. அந்த மாதிரி தான் இது. அதெல்லாம் வந்து சார் அக்யூஸ்டு திருடன் தான் சார். அவனுக்கு என்ன சார் கட்சி? பணத்தை கொள்ளையடிக்கிறவன், ஏழை எளிய மக்களின் பணத்தை உறிஞ்சி திங்கிறவனுக்கு பேர் திருடன் தான். அது எந்த கட்சியாக இருந்தான்னா இப்போ நம்ம செந்தில் பாலாஜி இருக்கார், ஏடிஎம்கள் எப்படி இருந்தார்? நம்ம ஐயா முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன செந்தில் பாலாஜி என்ன சொன்னார் பார்த்தோம். அதே செந்தில் பாலாஜி அதிமுக கரை வயசுக்கு அவுத்து போட்டு திமுக கரை வயசுக்கு கட்டின்னு வந்து நின்னார். என்ன மாறிட்டாரா? அதை விட கூடுதலாக 2 மடங்கு 3 மடங்கு தன் திறமையை வெளியே காட்டினார்ல. எடப்பாடியாரை கூட இல்லை, எடப்பாடியாரையோ இல்லை அம்மையார் ஜெயலலிதாவை கூட இவர் வந்து இந்த அளவுக்கு கவர்ந்திருப்பாரா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம். ஆனால் என் உள்ளம் கலந்த கல்வன் அப்படின்ற மாதிரி இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதியின் ஸ்டாலின் அவர்கள் மனதில் ஒரு இடம் பிடிச்சிருக்காருல்ல. இவருடைய தியாகம் பெரிது, அதை விட இவருடைய உறுதி பெரிது அப்படின்னு யாருக்காவது சொன்னாரா முதல்வர்? கையை வச்சு அவள் தான் பார்த்துக்க, நான் அடிச்சா தாங்க மாட்டேன் அப்படிலாம் யாருக்காவது வீடியோ பேசி நம்ம பார்த்துருக்கோமா? பேசினார்ல. தமிழகத்தில் என்றைக்காவது மனித உரிமை ஆணையம்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அது எங்கேயாவது இந்த மாதிரியான மனித உரிமை மீறல்கள் நடப்பதாக எப்பயாவது எங்கன்னா வந்திருக்காங்களா பார்த்துருங்களா? செந்தில் பாலாஜி போய் படுத்து காஃபி குடிக்கிறதுல ஓடியாந்தாரா இல்லையா? அப்போது அதால் நபர் தான் முக்கியம். அவர் என்ன வேஷ்டி போடுறாரு, மழை பெய்யுது ஒரு கருப்பு கூட இருக்குது பிடிச்சின்னு போகிறோம், சரி டக்குன்னு ஏதோ ஒரு வெள்ளை கொடுக்குதுன்னா வேணாம் நான் கருப்பு கூட தான் பிடிப்பேன்னு சொல்ல முடியுமா? எது கிடைக்குதோ பிடிச்சின்னு போக வேண்டியது தான். அப்படி தான். இல்லை, அதோட சேர்த்து நீ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு கூட்டணி அலைன்ஸ் இப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அமித்ஷா வந்தப்போ அதை விமர்சித்து வைகோ திருமாவளவன்லாம் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. என்னன்னா அவங்க இல்லை அவன் சில நாட்களுக்கு முன்னால் வந்து இல்லவே இல்லை நாங்கள் திருப்பி சேர்றாங்க, எப்படி ஒரு கொள்கை எதிராக இருக்கும், எப்படி சேர முடியும்? வைகோ இன்னுமா கொள்கையெல்லாம் பேசுகிறாரு. ஆமாம், அவர் வந்து ஒரு மாற்றி பேசுவது எப்படின்னு கேட்குறாரு வைகோ. அப்படியா? இனத்துரோகி கருணாநிதி, ஈழத்தமிழர் போராட்டமும் அதன் தலைவரும் கொல்லப்பட வேண்டும் என்று இந்தியாவில் 3 பேர் நினைத்தார்கள், அதில் ஒருவர் கருணாநிதி. நான் வந்து கக்கி இதை திரும்பி சாப்பிடுவேன் அல்ல, என்னை போய் கூட்டணி வைக்க சொன்னால் நான் பிணத்துக்கு சமமாவேன். திமுகவோட கூட்டணி நாடு முழுக்க இனத்துரோகின்னு பேசிட்டு நான் எப்படி வந்து திமுகவோட கூட்டணி வைக்க முடியும் அப்படின்னு பேசின வீடியோலாம் அன்று
இன்று அப்படின்னு போடுறாங்க. அதெல்லாம் பார்க்கறது இல்லை அவர். என்னவோ பாவம் சார். திருமாவளவனும் அதான் சொல்லியிருக்காரு. அதாவது சார், பார்லிமெண்ட் டிஸ்கஷனில் அப்போ ராஜீவ்காந்தி அடிக்கடி ஃபாரின்லாம் போவார்ல. ராஜீவ்காந்தி கேட்குறாரு, ஐ நோ யூ ஆர் பிஎம், நீ பிஎம்னு தெரியும், நீ பிக்னிக் மினிஸ்டரா பிரைம் மினிஸ்டரா மிஸ்டர் ராஜீவ், ஆன்சர் மை கொஸ்டின் அப்படின்னு சட்டையை பிடிச்சி இழுத்தவர் தான் வைக்கம், பாராளுமன்ற புலி. அந்த புலி இன்னைக்கு கொட்டையை பிதுக்கி மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள் அப்படின்னு பேச வச்சிட்டாங்க, தெரியுதா? அதால் கொள்கையெல்லாம் வந்து நம்ம நைனா பேசுகிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருமாவளவன் கூட ஒன்று சொல்லியிருந்தார், தமிழ்நாட்டில் 2 பேர் கொள்கையை பற்றியே பேசக்கூடாது சார். ஒன்று எங்கள் அண்ணன் வைகோகார், 2வது திருமாவளவன். இவங்க 2 பேர் கொள்கையை பற்றிலாம் பேசவே கூடாது. திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, அதிலும் திமுக சேரியின் நிரந்தர எதிரி. கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும். ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனையும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இது சார். நான் தமிழ்நாட்டில் நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க சார் கலைஞர் அவர்களை. ஆனால் ஒருத்தன் கூட கருணாநிதி சாம்பல் கூட சேரிக்கு எதிராக இருக்குன்னு பேசுறது இல்லை சார். அப்படியே பேசிட்டு வந்து வாழும் அம்பேத்கர்னு சொன்னார்ல கலைஞரை, கட்டு வீரியனா கண்ணாடி வீரியனா, எப்படி திமுகவும் அதிமுகவும் ஒன்று கட்டு வீரியனா ஒன்று கண்ணாடி வீரியனா. 234 தொகுதிகள் எங்களுக்கு ஏதாவது 2-3 தொகுதிகளை கொடுப்பீர்கள், நாங்கள் உங்களுக்காக மிச்சம் இருக்கிற எல்லா தொகுதிகளிலும் நாய் மாதிரி வேலை செய்யணும், போஸ்ட் ஓட்டணும், அங்கே ஓணும், அடி போடணும், கொடி கட்டணும், உங்களை ஜெயிக்க வைக்கணும், நீங்கள் ஜெயிச்சு வந்த பிறகு அதிகாரத்தில் நான் மட்டுமே இருப்பேன்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் கர்ஜித்தவர் தானே. 2 தொகுதி கொடுத்தாங்க. இப்போ வந்து மதவாதம் சக்தி உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம். மதவாதமாவது மசூர்வாதமாவது சார். மதவாதம்னா என்னது? இது நீங்கள் மதவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த ரூமில் 4 பேர் இருக்கிறோம். நான் பாதிக்கப்படல, தம்பி பாதிக்கப்படல, இவர் பாதிக்கப்படல. அப்புறம் யாரோட அது பாதிக்குது? யாரை பாதிக்குது? மதவாத கட்சிகள் உள்ள வந்தா இங்கு வடநாட்டை போல இங்கேயும் வந்து ஒரு மதவாத சக்தி தலை தூக்கும், கலவரம் ஏற்படும். சரி, நாங்கள் வர சொல்ல நாங்கள் பார்த்துக்குறோம் ராசா, நாங்கள் பார்த்துக்குறோம் ராசா. இப்போ நீ பேசாமல் இருந்தா இப்போ நான் குடிக்கிற தண்ணியில் பீய கலக்கிறா ராசா, அதை மட்டும் கேள் ராசா, வேற ஒன்றும் நீ கேட்க வேணாம். நீ தலையை எண்ணாத, இலை எடுப்போம் நம்ம முதல்ல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், அதே மாதிரி அதை கொஞ்சம் மாற்றி நீ எங்கள் அண்ணன், நம்ம பிரச்சனையை பார்ப்போண்ணா. இன்னும் பக்கத்து வீட்டில் அடுப்பு எரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற புள்ள குட்டிங்க கஞ்சி குடிக்கிறேண்ணா, குடிச்சிட்டு மிச்சம் இருக்குதா, இல்லை கஞ்சி குடிச்சின்னு இருக்கும்போதே எப்போ நம்ம சாப்பிட்றோம், அதேமாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கும்போது சாப்பிட்றானா இல்லையான்னு எட்டி பார்ப்போண்ணா. நீ இங்கே அவனை கொண்டு நான் உட்காந்துருக்கிற வயிற்றில் ஈர துணியை போட்டு நீ பக்கத்து வீட்டை எட்டி பார்க்குற, தப்பு இல்லை அது. அதால் தமிழகத்தில் 2 பேர் கொள்கையை பற்றி பேசக்கூடாது. ஒன்று வைகோ, இன்னொன்று எங்கள் அண்ணன் திருமாவளவன். அந்த அருகதையே உங்களுக்கு கிடையாது. உண்மையிலே இப்போ நம்மலாம் பேசுகிறோம்ல, கீழே போய் கமெண்டில் எவடா நம்மளை திட்டானா நமக்கு எரிச்சலாக வரும். இவங்களாம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்களா? இந்த மீம்ஸை கண்ணாமுன்னா இப்போ நம்ம சீமான்கிட்ட சீமான் அவர்களோட மேடை ஏறிய பிறகு சீமானை விமர்சிக்கிற கொஞ்சம் பேர் நம்ம பக்கம் டைவர்ட் பண்ணி விட்டாங்க. சரி, அதால் இப்போ நான் அதை பார்க்குறதே இல்லைன்னு வச்சுங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் காரி துப்பி இந்த மாதிரிலாம் போடுறாங்களா? இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? நீங்கள் காலையில் துரைமுருகன் பேசினது போட்ட உடனே கீழே கமெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படி கமெண்ட் கீழே. அதால் தான் சொல்கிறாங்க சார், வெக்கம் மானம் சூடு சொரணை பார்த்தா அரசியல் பண்ண முடியாது. பெரிய கட்சிகள் என்ன சொல்கிறதோ அதை செய்கிற நிலையில் நாங்கள் இருக்கிறோம் சார். ஒரு மனுஷன் எதுக்கு சங்கமாகறான்? தனிநபராக இருக்கிற போது நம்முடைய மானம் பறிக்கப்படுகிறது, உரிமைகள் மீறப்படுகிறது. நாம் ஒருங்கிணைஞ்சு நின்னோம்னா தான் நம்ம உரிமையை கேட்க முடியும். எளிமையாக சொல்கிற மாதிரி இருந்தால் தொழிலாளிகள் இருக்காங்க சார், ஒரு 500 தொழிலாளி ஒரு கம்பெனியில் இருக்கான். 500 பேருக்கும் அவனோட உரிமை முதலாளியால் பறிக்கப்படலாம், அந்த தொழிலாளர் உரிமைகள் மீறப்படலாம். ஒரு 7 பேர் 8 பேர் சேர்ந்தோம்னா ஒரு சங்கம் ஆரம்பித்து நம்ம உரிமையை கேட்கறதுக்கு தானே அந்த சங்கம் அப்படின்றோம். அப்போது மனிதன் சங்கமாவது எதற்கு? உரிமைகளை கேட்பதற்கு, தங்கள் வாழ்வை பாதுகாத்து கொள்வதற்கு. இவங்க சொல்கிறாங்க வெக்கமானம் பார்த்தா நம்ம ஒன்றா சேர்ந்து நிற்க முடியுமா? ஒன்றா சேர்ந்து துணி இருக்கிறவங்களாம் கூட்டி வச்சு அவனை கொண்டே நிற்கிறீங்க ஒன்றா சேர்ந்து, அதுக்கு அவன் தனித்தனியாக நின்று இருக்கலாமே. புரியுதா இவங்களோட பாலிசி?
இவங்க நல்லா கோட் செட் போட்டுக்கணும். அவன் கந்தையோ எதையோ ஒன்று கட்டுனுங்கிறான், அவனை கூப்பிட்டு துணியை வைத்துட்டு சங்கமாக நிற்போம், நாம் நம்முடைய சக்தியை காட்டுவோம், அரசியல் சக்தியாக திரளுவோம் அப்படின்னு பேசுகிறவங்க சார் இவங்ககிட்ட போய் உரிமை கடமைன்னு பேசுகிறா எப்படி? மிக்க நன்றி. தமிழகத்தினுடைய அரசியல் நிகழ்வுகளை பற்றி எங்களோட விவாதத்திற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.